தெச்சணம் மீதே வந்து தெய்வமாயிருந்து கொண்டு மிச்சமாய் புதுமை காட்டி மேதினியவரும் காண உச்சமே சான்றோர் கீழ்ந்து உதவியும் செய்வாய் என்று பச்சமாய் தேவரெல்லாம் வைகுண்டரின் பதத்தில் வீழ்ந்தார். ஐயா சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 ஹர. ஐயா சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 ஹர. உன்னோடு எந்நாளும் உன் நாமத்தில் என் வாழ்நாளும் உன் மண் தேடி நான் வரும்போதே என் மனமெல்லாம் இன்பக் கடலாகும். உன் திருவடி அது போதும், நான் மறுபடி வர வேணும். உன் ஒரு நொடி அருள் போதும், நான் மறுபடி பிறந்தாலும். உன் ஒரு நொடி அருள் போதும், நான் மறுபடி பிறந்தாலும். ஐயா சிவ சிவ ஐயா, ஐயா ஹர ஹர ஐயா, ஐயா வைகுண்டா சரணம் வைகுண்டா. ஐயா சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 ஹர. ஐயா சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 ஹர. உனை தேடி வந்தேனே, பொன் கோடி தந்தாயே, துணை நீயே இருந்தாயே, தொடுவானம் அடைந்தேனே. கையளவு கேட்டேனே, கடலளவு தந்தாயே, உன்மெய்யருளை மறவாத மெய்வரத்தை தருவாயே. எந்தன் கிளையெல்லாம் உந்தன் நிழல் தேடி வந்து சேர்ந்திடவே வரத்தை தந்திடணும். உலக கருவறையாம் சாமி தோப்புக்குத்தான் பரம்பரை எல்லாமே பவிசாய் வந்திடணும். ஐயா சிவ சிவ ஐயா, ஐயா ஹர ஹர ஐயா, ஐயா வைகுண்டா சரணம் வைகுண்டா.
சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 ஐயா சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 ஒளி வீசும் உன் காட்சி அது தர்மத்தின் அத்தாட்சி உன் மொழி பாடி வாழ்வதற்கு தவம் இருக்குது மனசாட்சி சாமி தோப்பு திருக்காட்சி காண்பது பெரும் வரமாச்சு கர்ம வினைகள் தீர்ந்தாச்சு தரணியே உன் வசமாச்சு அன்பு கொடி தாங்கி ஐயாவை தொழவே விதையாய் வீழ்ந்திடுவேன் சாமி தோப்பதிலே அர்ஜுனன் தவம் செய்த அற்புத இடமாகும் அர்ச்சனை ஏற்காத அதிசயப்பதியாகும் ஐயா சிவ சிவ ஐயா ஐயா ஹர ஹர ஐயா ஐயா வைகுண்டா சரணம் வைகுண்டா உன்னோடு எந்நாளும் உன் நாமத்தில் என் வாழ்நாடும் உன் மண் தேடி நான் வரும்போதே என் மனமெல்லாம் இன்பக் கடலாகும் உன் திருவடி அது போதும் நான் மறுபடி வர வேணும் உன் ஒரு நொடி அருள் போதும் நான் மறுபடி பிறந்தாலும் உன் ஒரு நொடி அருள் போதும் நான் மறுபடி பிறந்தாலும் ஐயா சிவ சிவ ஐயா ஐயா ஹர ஹர ஐயா ஐயா வைகுண்டா சரணம் வைகுண்டா ஐயா சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 ஐயா சிவ 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 ஹர 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 சிவ 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 ஹர 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 விண்வெளியில் ஆய்வு மையம் அமைப்பதற்கான திட்டங்கள் ஏதாவது இருக்குங்களா? விண்வெளியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 நிறைய திட்டங்கள் இருக்குது. ஒன்று வந்து ஒரு நம்ம இந்தியாவுக்காக ஒரு விண்வெளி மையம் விண்வெளியில் அமைக்கிறோம். அதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க தலைமையில் தான் அந்த ஒர்க் நடந்துட்டுருக்கு. அது 52 டன் எடை உள்ள ஒரு விண்வெளி மையமாகும். அது ஒரே ராக்கெட்டில் கொண்டு போக முடியாது, 5 ராக்கெட்டில் கொண்டு போகணும். அதில் முதல் கட்டுமாட்டு உள்ளதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் வந்துருக்கு. அது 2028 அனுப்பப்படும். அதை அனுப்பிட்டு மீதி 4 இதை கொண்டு போய் அசம்பிள் பண்ணி 2035 விண்வெளி மையம் நிறுவப்படும். அதுக்கு இப்போ இந்த டாக்கிங் இல்லையா, இப்போ கொண்டு போய்ட்டு இணைக்கணும் இல்லையா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த வருஷம் தான் முதல் வெற்றிகரமாக நடத்திடும். இஸ்ரோவின் அடுத்த இலக்கு என்னவா இருக்கும்? இஸ்ரோவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருஷமே ஒரு 5-6 ராக்கெட் வாங்கியிருக்கு. இப்போ அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஒரு தொலை தொடர்பு செயற்கைக்கோள் ஒன்று அனுப்ப போகிறோம். அதுக்கு பிறகு இப்போ அமெரிக்காவிலிருந்து ஒரு 6000 கிலோமீட்டர் உள்ள ஒரு தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் கமர்ஷியல் மூலமாட்டு நம்ம ராக்கெட்டில் நம்ம மார்க்கெட்டிங் ராக்கெட்டில் அனுப்புறது. அந்த செயற்கைக்கோள் வந்தாச்சு, இந்தியாவுக்கு வந்தாச்சு.
அது வந்து டிசம்பரில் இருக்கும். இந்த வருஷம் வந்து ஆட்கள் இல்லாத இப்போ ககன்யான் ப்ரோக்ராம் வந்து ஆட்களை வந்து விண்வெளிக்கு கொண்டு கூடிய ப்ரோக்ராம் ஆகும். அதில் வந்து 3 ராக்கெட் வந்து ஆள் இல்லாமல் வந்து அனுப்பணும். அனுப்பி அந்த வெற்றியை வச்சு தான் இப்போ ஆளை வந்து அனுப்புவதாட்டு திட்டம் போட்டுருக்கோம். அதனுடைய முதல் ராக்கெட் வந்து இந்த ஆண்டு இறுதியில் அனுப்புவதாட்டு திட்டம். அது வெற்றி அடைஞ்சாச்சுன்னா அடுத்தால 2 ராக்கெட் அடுத்த வருஷம் ஆள் இல்லாமல் அனுப்பிட்டு அதுக்கு பிறகு 2027 தொடக்கத்தில் ஆளை வச்சு அனுப்பி வைகுண்ட ஜோதிமயம் நிறைகின்ற மணலி புதுநகர் திருத்தலம் வைகுண்ட